வணக்கம் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூரில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான். சரி, கோயம்புத்தூர் இங்கே கேரளாவில் வந்து ஒரு 6 வருஷம் இருந்தேன். இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து மறுபடியும் கேரளாக்கே வந்திருக்கேன். கேரளானா கோயம்புத்தூரோட பார்டர் தான், பக்கத்தில் பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து படித்து அங்கேயே வேலை செய்யாமல் எதுக்கு இங்கே வர்றாங்கன்னா யாருமே வந்தது கிடையாது. நான் ஒருத்தன் தான் இங்கே வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன். அது என்னென்னா நிறைய காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்காக இந்த பாலக்காட்டில் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன், அதை பாருங்கள். இப்போ ஒரு வீடியோஸ் எடுத்திருக்கேன், அது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஹலோ குட்டீஸ், பாலக்காட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். 10-15 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு. தள்ளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. கேரளாவில் 90% நெல் தான் போடுவாங்க, வேறு எந்த விவசாயமே கிடையாது. பாலக்காட்டில் அதிகமாகவே நெல் போடுவாங்க. பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வியூஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பனைமரமெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி கேரளாலையும் கொஞ்சம் இடத்துல பனைமரமெல்லாம் முளைச்சிருக்கு. இப்போ நெல் வந்து அறுவடையாக இருக்குது, ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்துல அறுத்துருவாங்க. இப்போ இடம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போது யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரைடு பண்ணிட்டு வாங்க. ரோட்டில் போகும்போது 2 பக்கமும் மரம் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே எந்த வீடு இருந்தாலும் சரி எல்லா வீட்லேயும் மரம் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே எல்லாத்துக்குமே சொந்த வீடு தாங்க இருக்கும், வாடகை வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான், ஆனால் ரோட்டுக்கு 2 சைடும் மரங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்குது, வண்டி ஓட்டுறக்கே சூப்பராக இருக்கும். இப்போது நிறைய மரம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இங்கே ரோடு எல்லாமே குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்க ரொம்ப மோசங்க, சர்ரு புருன்னு வருவாங்க. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுக இருக்கும். இன்சைடு பாருங்கள், மாடி வீடுகள்லாம் இருக்குது. சரி, நேரில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு நாய் வேறு வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே கோயம்புத்தூர்காரங்களாம் ரைடு அடித்து பாருங்கள்.